என்னங்க ஒன்றுமே இல்லை ப்ளைனாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ப்ளைனாக நமக்கு ஸ்கின் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ப்ளைனான ஸ்கின்னு சும்மா வந்துடாதுங்க. அதுக்கு ஸ்கின் கேர் பண்ணணும். ஸ்கின் கேரோட ஒரு ஸ்டெப்பே வந்து ஃபேஸ் வாஷ். இந்த சாலிசிலிக் ஆசிட்டும் நியாசினமைடு ஃபேஸ் வாஷையும் வச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் நல்லா பண்ணும்போது ஒரு 1 மினிட் நீங்கள் நல்லா பண்ணும்போது கரும்புள்ளி குறையுது, ஆயிலி நிறைய எண்ணெய் இருந்ததுன்னா கம்மியாகும், முகப்பருவு தடுக்கும். அப்புறம் ஏதாவது ஸ்கின்னில் வந்து இச்சஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே கம்மியாகும். இதோட ரேட்டு பாருங்கள், வெறும் 69 ரூபா தான். இந்த ஃபேஸ் வாஷை வச்சு நீங்கள் காலையிலையும் நைட்டுமே நல்லா ஒரு நிமிஷம் நல்லா நல்லா ஸ்க்ரப் பண்ணி நம்ம வாஷ் பண்ணால் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டோனர். ஸ்கின் கேரோட 2வது ஸ்டெப் வந்து டோனர். இந்த டோனர் வந்து நீங்கள் ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம், இல்லை வீட்டிலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த டோனர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்கின்னில் வந்து சின்ன சின்ன அந்த துளைகள் இருக்கும், அதாவது ஓப்பன் போர்ஸ் இருக்கும்ல, அதெல்லாமே நமக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் வந்து வயசு ஆக ஆக ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி தளர்ந்து இருக்கும், ஒரு மாதிரி சாகிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த டோனர் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரோஸ் வாட்டர் டோனரை வந்து நீங்கள் ஸ்கின் கேரில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து நமக்கு வந்து சீரம். இந்த சீரமை நம்ம வந்து மேக்கப்பில் நம்ம ஸ்கின் கேரில் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஆயிலி ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த சாலிசிலிக் ஆசிட் சீரம். இது வந்து தினமும் நீங்கள் 2 டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஆயிலினஸை நமக்கு கம்மியாகுது, போர்ஸை கம்மியாக்குது, பிம்பிள்ஸ் வராமல் தடுக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கவும் ஹெல்ப் பண்ணுது. ஒரு டல்னஸை போக்குது, டார்க் ஸ்பாட்டை போக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் கேரில் வந்து இந்த சாலிசிலிக் ஆசிட் சீரமை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சீரம் வந்து 138 ருபீஸ் என்னமோ வந்தது. இதில் வந்து ஒரு ஆக்டிவேட்டரும் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு பில்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பில்லரில் இந்த பாட்டிலில் சீரம் இருக்கும். அந்த பில்லரில் கொஞ்சம் எடுத்துகிட்டு குவான்டிட்டி அந்த ஒரு பில்லர் ஃபுல்லுமே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்கின்னில் நெத்தியில், கன்னத்தில், உதட்டு பக்கம் எல்லாமே, வாய் பக்கம் எல்லாமே நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மைல்டான மசாஜ் கொடுத்தீங்கன்னா ஸ்கின்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆயிரும். உங்களுக்கு நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஸ்கின்னு வந்து ரொம்ப டல் ஆகாமல், ட்ரை ஆகாமல் பாதுகாத்துக்குது. எப்போவுமே வந்து ஸ்கின் வந்து ஒரு ஹைட்ரேட்டடாக இருக்கணும். எப்போவுமே பாருங்களேன், ஒரு பழம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சிங்கன்னா அந்த பழம் வந்து நல்லா அழகாக ஹைட்ரேட்டடாக இருக்கணும். அது வந்து சுருங்கி போனால் பார்க்கவே நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் மாய்ஸ்சரைசரோட வேலையும் அதுதான் நமக்கு. அடுத்து வந்து நான் வந்து சீரம் யூஸ் பண்ணுறேன், அதாவது க்ரீம். நீங்கள் இந்த க்ரீம் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். 50% உங்களுக்கு இருக்கிற சன்ஸ்க்ரீனை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு வெளியே போகும்போது, இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டு நீங்கள் வெயிலில் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டர்ன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி விலை கம்மியான பொருட்களை, இந்த மாதிரி ஸ்கின் கேர் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது, ஸ்கின் கேர் பண்ணாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஸ்கின் கேர் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோயிங்காகவும் பிரைட்டாகவும் அழகாகவும் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.